இந்த ட்ரில் என்ன பண்ணுன்னா இந்தியா முழுக்க ஒரு 244 டிஸ்ட்ரிக்ஸ் சிவிலியன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பிளான்ஸ் அண்ட் டேம்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். இப்போ இந்த இடத்துலலாம் அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுத்து ஒரு ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரில் எதுக்குன்னா எல்லாமே நம்ம தயாராக இருந்தால் கூட நீங்களே சொன்னீங்க கிட்டத்தட்ட 50-51 வருஷம் கழிச்சு தான் பண்ணியிருக்கோன்ற. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்லாம் நார்மலாக டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் எப்போவுமே இருக்கும். அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நாளைக்கே ஒர்க் ஆகணுன்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா என்ன பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரில்லில் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அவங்க டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த பிளான்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க. மேலேருந்து அவங்க பார்க்கும்போது தெரியவே தெரியாது பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு. தெரிஞ்சால் தான் அவங்க டார்கெட் வச்சு அவங்க மிசைல்ஸோ ஏதோ விடலாம். அது இங்கிலீஷில் கேமோஃப்ளாகிங் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் பக்கத்தில் ஓரளவுக்கு எல்லா விதமான செக்யூரிட்டிஸும் இருக்கும். ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ரெடியாக இருக்கும். நேவல் ஷிப்ஸு ரெடியாக இருக்கும். அது மேலே ஒரு ஆவரேஜ் லைட் ஹெலிகாப்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு மோரலஸ்ட் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கும்போது நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணணும். அதனால தான் அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ட்ரில் நடக்குது. அதனால் நாளைக்கே போர் வரும்ன்றது நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம பயப்படவும் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நியரஸ்ட்டு அவங்களால அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மிசைல், அவங்ககிட்ட இருக்கிற மிசைல் 420 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும். நம்மளது அப்படி கிடையாது. நம்மளோட மிசைல்ஸ் ஆகட்டும், நம்மளோட ட்ரோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்குது. அதனால் அவங்க 420 கிலோமீட்டர்ன்றதை சுற்றி பார்த்திங்கன்னா பஞ்சாப், டெல்லி அது மாதிரி இடத்துல எங்கேயாவது அங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டலேஷன்ஸு, பார்லிமெண்ட்டு அதெல்லாம் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரபரப்பு அண்டு மெஷர்ஸ் ட்ரில்ன்றதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. ட்ரில்லு நடக்கும்போது பப்ளிக் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பாகிஸ்தான் டெஃபினட்டாக அவங்களாம் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவும் இது பாகிஸ்தான் இந்தியா வார் மாதிரி அவங்க இல்லை. தீவிரவாதத்தை ஒழிக்கணும். தீவிரவாத அந்த அமைப்போ மக்களோ தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல டார்கெட் வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. அந்த பொசிஷனில் தான் நம்ம இருக்கோம். அதுக்காக அவங்களா பதட்டத்தில் சைனா கொடுக்குற ஒரு சப்போர்ட்டில் நம்ம ஒரு போர் நடத்தலான்னு வந்தாங்கன்னா அதோட விளைவுகள் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அது அவங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி அவங்க பண்ணுறாங்களான்றது தான் பார்க்கணும்.